வணக்கம். நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்ல பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் 24/7 கட்டணமில்லா அந்த தொலைபேசி எண் டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த கடந்த 5 வருஷமாக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 25,000 பேருக்கு மேலே அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அதை பற்றி எல்லாமே நிவர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து இது 5 வருஷம் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். 1500 நாட்களுக்கு மேலே கடந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டாலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ டயபெட்டிஸ் வந்தால் நம்ம கை பாதிக்கும், கண் பாதிக்கும், கால் பாதிக்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கான தீர்வுகள் ஒரு ஹெல்ப்லைன், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கேர்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் எந்த நேரத்துலையும் 24 மணி நேரமாக ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டட் டீம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பர்ட் டீம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பதில் தேவை. அதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் கோவிட் டைம் 2021 நாங்கள் ஆரம்பிச்சது, இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி லோ சுகர் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுறது வீட்டில், அது எந்த டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அதுன்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ்க்கு இருக்கிற மெடிசின்ஸில் என்ன ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சியில் வர சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அந்த சுகர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ காலில் வந்து பாதங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது எப்படி நம்ம வந்து குணப்படுத்தணும், எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், சுகர்ஸ் ஹை ஆச்சுன்னா எந்த லெவலுக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம், அது ஹாஸ்பிட்டல் கொண்டாடணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ்ன்னு எடுத்துட்டாலே டயட்டை பற்றி நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் வந்து அவங்க கேட்கணும் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் 8802 அந்த நம்பர் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இதை வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மட்டும் இல்லை, லைஃப் லைன் நம்பர்னே சொல்லலாம். ஸோ எந்த நேரத்துலையும் வந்து இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 24/7 கடந்த 1500 நாட்களை தாண்டி 24 மணி நேரம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் வேற ஏதாவது? நம்ம கரெக்ட் சுகர் செக் பண்ணுறது மட்டும் இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த நேரத்தில் வேணால் வரலாம். இப்போ வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோ சுகர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் டாக்டர் இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி நம்ம தேவை அப்படின்னா அவங்க அந்த டைமில் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸ்னால ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கிறோம். அப்போ வந்து அவங்களுடைய மெடிசன்ஸ் எடுக்கும்போது சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு சுகர்ஸ் லோ ஆகி அந்த டைமில் எமர்ஜென்சியில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இமீடியட்டாக ஒரு உதவி பண்ணுறது தான் இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன். டைப் 1 டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸில் வந்து இன்சுலின் உற்பத்தி இருக்கும், அது வந்து சரியான முறையில் வேலை செய்யாது. அதுங்களுக்கு வந்து இன்சுலின் இல்லாமல் நம்ம மாத்திரையில குணப்படுத்த முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் போனால் தான் இன்சுலின் தேவைப்படும். அதே டைப் 1 டயபெட்டிஸ்னு எடுத்துட்டா கலையத்தில் இன்சுலின் உற்பத்தி இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்சுலின் இருந்தால் தான் சர்வே முடியும். ஸோ அவங்களுக்கு இன்சுலின் இல்லாமல் வாழ்ந்து நடத்த முடியாது. அதுதான் டைப் 1 டிஃபரன்ஸ்க்கும் டைப் 2 டைப் 1 டிஃபரன்ஸ். ஏப்ரல் திங்கள் 21ஆம் தேதி ஒரு ஹெல்ப்லைன் தொடங்கி ஒரு 1500 நாட்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் பதிலளித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் சரியான தீர்வையும் சொல்லி ஒரு சேவை ஆற்றுவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகிற இந்த அதி அற்புதமான செய்கை என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. பொதுவாகவே இந்த 25,000 பேரிடத்திலிருந்து அழைப்புகள் பெறப்பட்டிருக்கிறது என்றால் 25,000 பேரும் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி நோயின் தன்மை அதிகரித்து எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை தொடர்பு கொண்டிருப்பார்கள். ஒரு 25,000 பேருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. டாக்டர் பரணிதரன் அவர்களை பொறுத்தவரை 25,000 பேர் மட்டும் இல்ல, 25,001 நானும் கூட அவருடைய பேஷண்ட் தான். எனக்கும் ஒரு 30 ஆண்டுகளாக நான் டயபெட்டிக் பேஷண்ட். அதுல 30 ஆண்டுகளாக நீரிழிவு நோயின் தாக்கத்தை சந்தித்து அதோடவே வாழ்ந்து கொண்டிருப்பவன். சமீப காலமாக டாக்டர் பரணிதரன் அவர்களிடத்தில் தான் ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் சிகிச்சை பெற்று வருகிறேன். அந்த வகையில் திரு பரணிதரன் அவர்கள் இந்த நீரிழிவு நோயில் ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர். காவேரி மருத்துவமனையிலிருந்து இந்த நீரிழிவு நோய்க்கான பிரத்யேகமான இந்த நிகழ்வுகளின் மூலம் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறார். அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.